ஜோசப் விஜய் எனும் நான் தமிழன் தான் அரசியலுக்கோ ஒரு சமூக சிந்தனைக்கும் எடுத்துக்காட்டான முதல் படம் அதுதான். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. இந்தியாவுக்கு கடன் அடைக்கிற மாதிரி ஒரு காட்சி உண்டு. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டு கடமையாக வன்முறை வேணும்னா ஒரு நாள் தோத்து போகலாம், ஆனால் புரட்சி தோத்ததா சரித்திரமே கிடையாது. அவர் ஜோசப் விஜய் நான் சொல்லும்போது எங்கள் டைரக்டர் அவருடைய ஃபாதர் எஸ் சந்திரசேகர் சார் எந்த ஆனந்தப்படுவாரோ அதே ஆனந்தம் தான். சி ஜோசப் விஜய் எனும் நான் நாளை திருப்புங்கிற படத்து மூலமா அறிமுகம் ஆகிறாரு. அதிலிருந்து அவர் கேரியருக்கு எவ்வளோ விமர்சனங்கள். மூஞ்செல்லாம் யாருப்பா படம் நடிக்க சொன்னது? கோட்டையில் போய் உட்காரும்போது எனக்கு மனசார சொல்கிறேன், என்னுடைய சகோதரன் ஒரு பெரிய வெற்றி பெற்றது மாதிரி என்னுடைய எண்ணம். விளையாட்டு பையன், சினிமாக்காரன் அப்படி இப்படின்னு என்னமோ ஏளனமோ பேசிட்டு இருந்தவரை தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிறார். இந்த ஏரியா அந்த ஏரியா ஐயா கெல்லிடா. அப்துல் மஜீத் சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சார், சி ஜோசப் விஜய் எனும் நான் இந்த ஷோக்கு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிகப்பெரிய நன்றி. நீங்கள் அழைச்சதுக்கு ரொம்ப எஸ் சார். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது புதிய அரசு எப்படி அமைய போகுது அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன். அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் 108 தொகுதிகள் தனியாக விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமே அந்த புது அரசு என்னென்ன பண்ண போகுது, ஃபர்ஸ்ட் இது ஆட்சி அமைக்குமா இல்லை மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் போயிட்டு இருந்தது. ஸோ விஜய் அவர்கள் ஃபைனலாக அந்த பதவியேற்கும் பொழுது சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா தமிழன் அப்படிங்கிற ஒரு படம் கிட்டத்தட்ட விஜய் சாரோட கெரியரில் கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் மெர்சல் கத்தியில் நிறைய சமூக பிரச்சனை எடுத்து பேசினார். ஆனால் அந்த டைம்லேயே அவரோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேயே ஒரு பெரிய அரசியல் ஒரு மாற்றத்திற்கு உண்டான அது படமாக இது இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கதையம்சம் அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த விஷயத்தை உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்குன்னு அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அந்த வாழ்த்துக்களோட தொடங்கி. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் அவர் நாளை திருப்புங்கிற படத்து மூலமாக அறிமுகம் ஆகிறாரு. அதிலிருந்து அவர் கேரியருக்கு எவ்வளோ விமர்சனங்கள், எவ்வளோ தவறான பேச்சுகள் எல்லாத்தையும் தாண்டி மன உறுதியோட தன்னம்பிக்கையோட சினிமா துறையில் என்ட்ரி ஆகி அதுக்கான கதைகள் படம் பண்ணும்போது நல்லது கெட்டது நிறைய இருக்குது. அதையும் தாண்டி இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு அசைக்க முடியாத அளவுக்கு திரையுலகில் மிகப்பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக அவர் நின்றார். அப்போ அவருடைய வழி வேதனை தாண்டி தான் இந்த சினிமா துறைக்கு வந்தார். அது அந்த டைம்லேயே இருந்துச்சு, அந்த தமிழ் டைம்லேயே இருந்துதா? டைம் அவர் பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு நான் தமிழன் படம் பண்ணும்போது ஒரு பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக மாறிட்டார். ஓகே ஓகே. ஆமாம், நான் அவருடைய ஆரம்ப படத்தில் இருந்து அவங்க அப்பா கிட்ட இருந்ததுனால நாளைய திருப்புன்னு படத்தில் நான் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். ஓ சரி, ஓகே. அந்த அவருடைய என்ட்ரியான படத்திலே நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். அதுலேருந்து அவரை எனக்கு தெரியும். ஓகே ஓகே ஓகே. அப்போவுமே அவருடைய உறுதி, அவருடைய செயல்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்கள்ல விளையும் பெயர் முளையில் தெரியுங்கிற மாதிரி அவருடைய உறுதியான பேச்சு, உறுதியான சொல்லு, மாற்றி மாற்றி பேசுறது, மாற்றி மாற்றி சொல்கிறது இல்லை, ரொம்ப அமைதியாக இருப்பார். ஆனால் அவர் எடுக்கக்கூடிய முடிவு அத்தனையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உறுதியாக இருக்கும். அதோடைய வெளிப்பாடு அந்த போராட்டத்துக்கு அப்புறம் திரையுலகில் எவ்வளோ பெரிய ஜாம்பவானா உச்ச நடிகராக மாறினாரோ அதே போல் இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கும் சரி அவருடைய விமர்சனம், கேவலமான விஷயங்கள், அவதூறான பேச்சுகள் என்னென்ன உண்டு. என்ன தேர்வாரா, வைப்பாரா, 4% எடுப்பாரா, 2% எடுப்பாரா, 2 சீட்டு 10 ஓட்டு கூட வரா, 2 சீட்டு வாங்குவாரா, அரை வெக்காடு, அது இது தற்கொலை, அது என்ன சொல்லணுமோ அவ்வளோ எல்லா கட்சிகளும் சொல்லிட்டு அதையும் மீறி தன்னுடைய எடுத்த கொள்கைகளை தன்னுடைய உறுதிப்பாடில் அவர் நிலையாக இருந்தார். எதுலேயும் சலனப்படலை. ஓகே ஓகே. அவர் இயற்கையாகவே ஒரு படம் வெற்றி பெற்றாலும் சரி தோற்று பெற்றாலும் அப்படியே தான் இருப்பார். அதில் ஆட்டமே இருக்காது, எந்த ரியாக்ஷனும் அவர்கிட்ட பார்க்க முடியாது. பெரிய வெற்றி போட்டால் அந்த ஆட்டம்லாம் கிடையாது. எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தாலும் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே சிரிப்பு தான். அந்த படம் ஃப்ளாப் ஆனாலும் தோல்வி, அட்ரு ஃப்ளாப்பு, வாஷ் அவுட்டுன்னு மாதிரி யாராவது சொன்னால் கூட அதே சிரிப்பு தானே தவிர அந்த
சேஞ்சஸ் கிடையாது. சில பேரோட பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரியாக்ஷன் மாறும். ஆமா. ஆனால் அவர்கிட்ட எந்த ரியாக்ஷனும் கிடையாது. அப்பேற்பட்டவர் இந்த தமிழக அரசியல் களத்தில் இறங்கி இன்னைக்கு இவ்வளோ பெரிய எல்லா விமர்சனத்தையும் தாண்டி ஆட்சி அமைக்க முடியாது இழுபறி அப்படி என்ன விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கோட்டையில் போய் உட்காரும்போது எனக்கு மனசார சொல்கிறேன், என்னுடைய சகோதரன் பெரிய வெற்றி பெற்றது மாதிரி என்னுடைய எண்ணம். அவருக்கு இப்போ இல்லை, எப்பவுமே நான் மனதார வாழ்த்துக்கள் பண்ணிகிட்டே இருப்பேன். சூப்பர். ஓகே, இப்போ அந்த சி ஜோசப் விஜய் எனும் நான் அது வந்து எல்லாருமே பெருசாக எதிர்பார்த்துருந்த ஒரு மூமெண்ட். ஓகே, அவர் முதல்வர் ஆயிட்டாரு, இவ்வளோ இடங்கள் கிடைச்சிருச்சு, கூட்டணி எல்லாம் வந்துட்டாங்க, ஆனால் அது அவர் வாயால் கேட்கறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தருணம் இருந்திருக்கும். அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துருச்சு சார்? அதான் சொல்லுவாங்களா, அவர் ஜோசப் விஜய் நான் சொல்லும்போது எங்கள் டைரக்டர் அவருடைய ஃபாதர் எஸ் சந்திரசேகர் சார் எந்த ஆனந்தப்படுவாரோ அதே ஆனந்தம் தான். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இயக்குநர்கள் அவருக்காக கதை காட்சிகள்லாம் அவனை வச்சு அத்தனை பேருமே சரி அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதாவது சொல்லுவாங்களே, இந்த பொழுதிலும் பெரிதூக்கும் தன்மகனை சார்ந்த, அதே மாதிரி தான் நாங்களும் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் வச்சு படம் பண்ணும்போது ஒரு இதாகத்தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு நம்ம பார்த்து இயக்குன ஒரு நடிகர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சிஎம்ங்கிற போஸ்ட்டில் அந்த வரும்போது ஒரு ஆனந்த கண்ணீர் வராத ஒரு குறை. ஏன்னா அவர் மன வலிமையோட வேதனையோட அவ்வளோ போராட்டம் தாண்டி ஒருத்தர் ஜெயிக்கிறதுன்னு சின்ன விஷயம் இல்லை சார், சாதாரண விஷயம். ஆமாம், அவருடைய எவ்வளோ சினிமா ஆண்ட எம்ஜிஆருக்கு அப்புறம் அதை விட பெரிய வெற்றியாக இன்னைக்கு அமைச்சிருந்து அவருடைய பண்புகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்பானவர். அதனால் அவருடைய வெற்றி ஒரு தகுந்த வெற்றி, தகுதியான வெற்றி. அவர் ஒரு சிஎம் ஆகிறதுக்கு, முதலமைச்சர் ஆகிறதுக்கான அத்தனை தகுதியும் உள்ளவராக அவர் என்ன மனசுலையும் சரி எண்ணங்களையும் சரி உறுதியாக இருக்கிறாரு. அதுக்கு நம்ம வரவேற்கிறோம். அவருக்கு அப்போ இந்த தமிழ்நாடு வேற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆமாம், யாரும் எதிர்பார்க்காத ஒரு தமிழ் ஆட்சியை நம்ம பார்க்கலாம். ஓகே சார், இப்போ வேற ஒரு தமிழகத்தை பார்க்கலாம், வேற ஒரு ஆட்சியை பார்க்கலாம் நீங்கள் சொல்கிறீங்களே, இதே உணர்வு தான் மேபி அந்த டைமில் நான் அது தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. தமிழன் படத்தை நான் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. அந்த டைமில் பார்த்தவங்களுக்கு வித்தியாசமாக இருந்திருக்கும். ஏன்னா நார்மலாக அந்த ஒரு மசாலா கமர்ஷியல் ஃபார்மேட் என்டர்டெய்னர் வந்துட்டு இருந்த டைமில் இது ஒரு என்டர்டெய்னர் தான், ஆனால் ஒரு அரசியல் விஷயத்த ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் ஒரு சொல்லுது, எல்லாத்தையும் ஓப்பனாக சொன்னது. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சரியம்னா, தன்னோட கெரியரே ஒரு மாதிரி சூப்பர் பிரைம்ல போயிட்டு இருந்த டைம்ல, இப்போ அந்த டைம்ல வந்து இந்த நிறைய படங்கள் குஷி அந்த மாதிரி ஒரு பாய் நெக்ஸ்ட் டோரா வந்துட்டு இருந்த டைம்ல திடீர்னு தமிழன் மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு தில்லு ஒன்று வேணும். ஃபர்ஸ்ட் அது எப்படி சார் ஓகே பண்ணாரு? இல்லை சார், நான் வந்து எப்படின்னா அவங்க அப்பா கூட ஒரு டிராவல், அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு சமூக சீர்திருத்தமான ஒரு கதைகள் தான் அவர் பண்ணுவார். நான் அவருடைய சிஷியனுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய ஹீரோவை எனக்கு அந்த ஒரு சோசியல் தாட் உண்டு. ஒரு சமூக மாற்றங்கள் வேணும், ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு ஒரு கன்சியூமர் கோர்ட், அதாவது அடிப்படை சட்டம் ஒரு பாமரனுக்கு தெரியணும் அப்படின்னு ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு தான் போனேன். அதை விஜய் சார் சொல்லும்போது விஜய் அவர்கள் அதை கேட்டுட்டு ரொம்ப இன்வால்மெண்ட் ஆனார். ஏன்னா அவருக்கும் அதுக்குள்ளே ஒரு சோசியல் விஷயம் இல்லை. ஆமாம், அந்த டைமில் இல்லைன்னா அவர் எனக்கு அந்த மாதிரி லவ் சப்ஜெக்டாக எனக்கு சொல்லுங்கள், ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் சொல்லுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் இதுக்கெல்லாம் சொல்லியிருக்கலாம் அவர். அதே மீறி அந்த கதையை சொன்ன உடனே அப்படியே பார்த்தார். அவருக்கு அதுதான் ஃபஸ்ட்டு எடுக்கிற ஸ்டெப்பு. தமிழன் தான் அரசியலுக்கோ ஒரு சமூக சிந்தனைக்கோ எடுத்துக்காட்டான முதல் படம் அதுதான். அதுக்கப்புறம் தான் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் அவருடைய பேசிக்கில் அதுக்கு தமிழன் தான் அந்த ஒரு இது, அது தமிழனின் வெற்றின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த படம் அந்த படத்துல ஒரு காட்சிகள் உண்டு, இந்தியாவுக்கு கடன் அடைக்கிற மாதிரி ஒரு காட்சி உண்டு. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டு கடனை அவர் அடைப்பார். எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு நம்ம செய்யணும், மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டாலே அதுக்கான திட்டங்கள், அதுக்கான செயல்பாடுகள் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் அவருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தமிழன் படத்தில் வந்து ஒரு தப்பு பண்ண ஒரு போலீஸ்காரர் லஞ்சம் கேட்கும் போது டக்குன்னு ஒரு பேப்பர் அந்த சாக்கடையாக இருக்கும், அந்த எம்எல்ஏக்கள் சரியாக சீர் பண்ணியிருக்க மாட்டாங்க, உடனே ஒரு பேப்பர் எடுப்பார். அதே மாதிரி ஆமாம், பஸ்ஸு கண்டக்டர் சில்லறையை வச்சு எடுத்துக்கிட்டு கொடுக்க மாட்டேன் பாரு. இது எல்லாமே சமுதாயத்தில் நடக்கிற ஒரு சின்ன விஷயங்களை எப்படி பேப்பர் எடுத்தாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்ன தவறு இருக்கோ அவர் ஒரு பேப்பர் எடுத்துருவார். இது நல்லா இருக்கு சார், ஆல்மோஸ்ட் அது தமிழன் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் அந்த தமிழன் கான்செப்ட்ல ஓகே தப்பை தட்டி கேட்கறதுக்கு அரசியல் வாயிலாக நம்ம என்ன சட்டம் வாயிலாக என்ன பண்ணணும் அதை பண்ணுற மாதிரியான அந்த கேரக்டர் ஒன்று இருக்கும்.
ஆனா அந்த தபால் தலை மேட்ரு, ஏன்னா இது ஒரு விஷயம் அப்படின்னா இது இன்னும் பெரிய விஷயம். அந்த தபால் தலையே அந்த கேரக்டர் மாதிரி டிபெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்திய அரசியலமைப்புலயே அது ஒரு அப்ரூவ் பண்ணி தபால் தலையே பண்றாங்க சூர்யா அப்படிங்கிற ஒரு பேர் அப்படிங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த டைம். ஆமாம் சார், அந்த கதை சொல்லும்போது ஒரு வேலையில் தான் சொன்னேன். என்னன்னு சொன்னீங்க? ஒரு தருதலையாக சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் தபால் தலையில் இடம் பெற போகிறான், இதான் அதோடைய லைன். சொன்னதே இப்படிதான். ஆமாம், சொன்னதே அதுதான். அதே தான் அவர் செஞ்சிருக்காரு. அவரை வந்து விளையாட்டு பையன், சினிமாக்காரன் அப்படி இப்படின்னு என்னமோ ஏளனமோ பேசிட்டு இருந்தவரை தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிறார். அதே மாதிரி அவரை வந்து அவருடைய செயல்பாடு, அந்த சட்டமெல்லாம் இலவசமாக எல்லாரும் சட்டம் கற்றுக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கற்றுக்கணும்னு இவருடைய அதுக்கான அவர் இழந்த இழப்புகள் எல்லாம் அந்த படத்தில் காட்டியிருப்போம். அதனால் ஜனாதிபதியே இப்படிப்பட்ட ஒருத்தர் இவருடைய செயல்பாடெல்லாம் பார்த்து அவருக்கு ஸ்டாம்ப் விடணும்னு சொல்லி ஜனாதிபதி முன்னேறி வருவார். அந்த ஜனாதிபதியாக தான் நான் மக்களை நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, புரியுது புரியுது. இவருடைய செயல்பாடுக்கு மக்கள் கொடுத்த ஒரு அங்கீகாரம் தான் இந்த முதலமைச்சர். இல்ல அது நீங்க சொல்லும் போதே அப்படி கனெக்ட் ஆகுது சார் எனக்கு. அந்த பேப்பர்னா இப்போ இந்த ரீசெண்டாக அவர் சைன் பண்ணது அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கு. அந்த டைம் படம் ரிலீஸ் ஆன டைம் எப்படி சார் இருந்துச்சு? ரிசப்ஷன் நான் கேட்கல, மக்கள் மத்தியில இவ்வளவு பெரிய ஒரு அப்ப அந்த யூத் மாதிரி குஷி மாதிரி பண்ணிட்டு டைம்ல டக்குனு தமிழ்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆடியன்ஸ் மத்தியில இந்த சொல்ல வந்த கருத்தை எப்படி எடுத்துட்டாங்க அந்த டைம்ல? விஜய் அவர்களோட பிம்பம் எப்படி போச்சு சார்? அந்த காலத்துல சரி, இப்போ வரைக்கும் சார் அந்த படம் வந்து விஜய் சாருக்கு ஒரு நல்ல படம், ஒரு சமுதாய கருத்துக்குள்ள ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம். அதனால வரவேற்பு பயங்கரமா இருந்தது. அதுல நெகட்டிவான விமர்சனமே அந்த இல்லாத ஒரு படம் அது. அவர் என்னை வந்து இவர் நம்ம மதன் சார் இருக்கார்ல, கார்ட்டூன் மதன், ஆமாமா, அவர் அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு விமர்சனம் போடும்போது விஜய் சார் கட்சி ஆரம்பித்தா இவர் தான் செயலாளராக இருப்பார் அப்பயே. ஆமாம் ஆமாம், ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்தில் அவர் பூஸ்டப்பாக காட்டியிருக்காருங்க. ஏன்னா அந்த அந்த அவருக்கு ஸ்டாம்ப் விடும்போதே ஒரு முதலமைச்சர் தோரணையாக காட்டியிருப்பேன். ஆமாம், அந்த படத்தில் இந்த கட்டில் லாஸ்ட்ல படம் முடியிறப்போ. ஆமாம் ஆமாம். ஏன்னா அவர் மேலே உள்ள ஈடுபாடு எப்படின்னா, அவர் பேர் முகத்துக்கு மேலே ஸ்டாம்ப் கூட குத்தாம சைடில் குத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம படத்தையும் மீறி அவரை நாங்கள் லவ் பண்ணேன் நான். ஏன்னா அப்படி தான் இருப்பார், ரொம்ப அதாவது அமைதியாக இருப்பார்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் பிடித்தவங்களோட ரொம்ப ஜாலியாக இருப்பார், ரொம்ப ஜோவியலாக இருப்பார். ஆமாம், அதாவது எந்தவித வித்தியாசம்லாம் ஈகோ சுத்தமாக கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிடுவார். ஏன்னா அவர் பேசிக் வறுமையிலையும் பார்த்தவர், அந்த வளர்ச்சியும் பார்த்தவர், எல்லாத்தையும் பார்த்த ஒரு நடிகர். இன்று என்னுடைய முதல்வர், நம்மளுடைய முதல்வர். ஆமாம், நம்மளுடைய முதல்வர். ஆனால் அவங்க சொல்லிக்கலாம் சார், என்னுடைய முதல்வர் தான் அவர் அப்படிங்கிற மாதிரி. ஓகே சார், இப்போ தமிழன் இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி அந்த இனிஷியல்லேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாளைய தீர்ப்புலேருந்து மேபி அதுக்கு முன்னாடி கூட அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு போனவங்கலாம் நான் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். இப்போ நாளைய தீர்ப்பு முதல் படம் ஒரு நிறைய இடங்கள்ல அது அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக அவர் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஒரு நாளிதழில் ஒன்று போட்டாங்க, இந்த மூஞ்சியெல்லாம் ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி போட்டதா அப்படின்னு சொல்லி. நாளைய தீர்ப்புல அந்த மாதிரி டைம்ல அந்த விமர்சனத்தை எப்படி சார் ஃபேஸ் பண்ணாங்க? சார் கடுமையாக இருந்தது சார். அவர் நாளைய தீர்ப்பு படத்தில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மூஞ்சா, இதெல்லாம் ஓடுமா வைக்குமா, அதான் நான் சொன்னேன் ஆல்ரெடியா. நிறைய விமர்சனங்கள், தவறான பேச்சுகள், அதாவது கடும் சொற்கள், இதெல்லாம் தாண்டி ரசிகன் ஒரு படம் பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா என்னது கிளாமர் படம் மாதிரி பண்ணுறாரு அப்படின்லாம் விமர்சனம் வந்தது. புரியுதா உங்களுக்கு? ஒரு படம் பண்ணால் அதில் கமர்ஷியலாக பாட்டு ஃபைட்டு எல்லாம் சேர்ந்து வரும், காமெடி வரும், கமர்ஷியலான ஒரு கிளாமர் சீன் வரும், இதெல்லாம் வந்து தான் சினிமாங்கிறது. அதில் அவரை வந்து வேண்டாதவங்க, பிடிக்காதவங்க அதை மட்டும் பர்டிகுலராக விமர்சனமாக சொன்னாங்க. இப்போ அரசியலில் கூட அவர் ஏதாவது ஒரு பேசினார்னா அதை மட்டும் விமர்சனம். சார் பேசும்போது ஒருத்தர் வர்றாருன்னா அவர் வரவேற்கணும். நீங்கள் பாசிட்டிவாக பேசாட்டும் பரவாயில்ல, நெகட்டிவாக இல்லாமல் வரவேற்கணும். ஆனால் அதையும் சினிமாலையும் சரி அரசியலும் சரி அவர் வந்ததுலேருந்து நெகட்டிவ் தான். ஆனால் அதை பாசிட்டிவாக மாற்றிருக்காரு, அதை தான் நம்ம நினைக்கணும். அந்த சொல்கிறீங்க நெகட்டிவ் அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து இது இருக்குது, நாளை தீர்ப்புலேருந்து ஆரம்பிச்சதுலேருந்து இது இருக்குது. அது ஏன் அவர் மேலே வைக்கிறாங்க நீங்கள் யோசிச்சிருக்கீங்க? இல்லை கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? இது ஏன் வருது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களான்னு அவர்கிட்ட எதாவது கேட்டிருக்கீங்களா? இல்லை, அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, விமர்சனம் வரும்போது இந்த வெந்த புண்ணில் வேல் பாய்க்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்மளை குத்தக்கூடாது. ஓகே ஓகே, அவரோட மனநிலை நமக்கு தெரியுது. சரி, அதாவது ஒரு செய்யாத குற்றத்துக்கு ஒருத்தன் தண்டனை வாங்குறான் இல்லையா, அதே மாதிரி புரியுதா, தேவையில்லாத ஒரு விமர்சனத்துக்கு, ஒரு செய்யாத ஒரு விமர்சனத்துக்கு அவர் அதுக்கு அவமானம் அசிங்கப்பட்ட மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. அப்படிங்கும்போது நமக்கு அவ்வளோ வேதனை வரும்போது அவருக்கு எவ்வளோ வேதனை வருங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி அந்த சிரிப்போடு அவர் ட்ராவல் பண்ணதான் அவர் வெற்றி காரணம். ஓகே, இப்போ இந்த பதவியேற்பு விழாவில்
எல்லாருக்குமே அது ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல எனக்கு பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு, இண்டோர் ஸ்டேடியத்தில் அவ்வளோ க்ரௌடு, ஒரு கான்சியஸ் இருக்கும், கேமரா கான்சியஸில் அவ்வளோ மக்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு இருக்கும். அந்த பதவி ஏற்கும்போது அந்த சீட் அவர் பார்க்கவே இல்லை. அவரா அப்படியே அது சொன்னது அந்த ஒரு விஷயம், இந்த சி ஜோசப் விஜயன் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள் பதவி ஏற்கிறப்போ இதுக்கு முன்னாடி அந்த பார்த்து படிச்சு நம்ம பார்த்துருக்கோம். பட் டைரக்டா மக்களை பார்த்து அவர் படிச்ச அந்த ஒரு விஷயம், அந்த மூமெண்ட் எப்படி சார் இருந்துச்சு? ஐ திங்க் ஒரு கர்ஜனை மாதிரி இருந்துச்சு சார். அது எதுவும் சொல்லலாம், அது அந்த கூட்டம் ஃபுல்லாகவே அவருக்கு அவர் மனசில் என்ன இருக்கோ அதை பிரதிபலிக்கிற கூட்டங்க. அவர் சிரித்தானா அவ்வளோ சிரிப்பு வருது, அவர் கொஞ்சம் சோகனா அவ்வளோ சோகம் ஆகக்கூடிய அளவுக்குள்ள ஆடியன்ஸு அந்த மக்கள், தமிழ மக்கள் அப்படி இருந்தாங்க. அது அந்த அந்த அதெல்லாம் சொல்லி வாயில் வார்த்தை வராது. அது ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் ஏறினதுமே அது அப்படி ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே. நமக்கு மட்டும் இல்லை, தமிழக மட்டும் இவர் தான் ஆளணும், இவர் தான் வரணுங்கிற அளவுக்குள்ள எல்லாருடைய எதிர்பார்ப்பு அப்படி நிறைவேற்றுற மாதிரி இருந்தது. ரெண்டாவது அவருடைய பண்பு எல்லாரையும் சந்திச்சு, நான் அதான் அடுத்து கேட்கலான் எல்லாரையும். ஆமாம், இது அறிஞர் அண்ணா காலத்தில் இருந்தது. அப்புறம் நம்ம கலைஞர் அவர்கள் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஆமாம், ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தர் சின்ன சின்ன கட்சி, எதிர்கட்சி எதையுமே பார்க்காம அவர் ஈவன் அதில் ஒரு பெரிய விஷயம் சார். நம்ம ஸ்டாலின் ஐயாவும் சரி, இவரும் சரி, எல்லாரும் ஈவனாக பார்க்குற ஒரு மனப்பண்பு. இது அவருக்கு பெசமுக்கான்னு இல்லை. நிறைய பேர் விமர்சனம், இது போகிறது கூட விமர்சனம் பண்ணாங்க, போகிறது கூட என்ன எல்லாரிடமும் இது பண்ணிட்டு போகிறாருன்ட்டு. ஆனால் அந்த பண்பு இருக்கலாம், உயர்ந்த பண்பு. அதாவது சொல்லுவாங்கள்ல, உன்னோட சின்ன ஒரு செயல் எதை நோக்கி போகுதுன்னு தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அவருடைய இந்த செயலே நமக்கு தெரியுது அவர் எதை நோக்கி போயிட்டுருக்காருன்ட்டு. அதனால் எல்லாரையும் அரவணைச்சு போகணும், எல்லாரோடும் நேசமாக போகணும். அந்த எதிர்பார்ப்புகள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் செய்யணும், எல்லார்ட்டையும் ஆலோசனை கேட்கணும். யார் அவர் பேசினாலுமே எதிரியாக பார்க்க மாட்டார். என் படத்தில் ஒரு டைலாக் உண்டு, எந்த காலத்திலுமே நான் யாரையும் எதிரியாக பார்க்க மாட்டேன், நான் நண்பனாக தான் பார்ப்பேன்னு சொல்லுவார். அதே தான் அவருடைய நிஜ வாழ்க்கையில் நடக்குது. இப்போ நீங்கள் தமிழ் பற்றி பேசும்போது மோஸ்ட் ஃபேவரட் அந்த கிளைமேக்ஸ், இந்த கோர்ட்டு சீன், அது மாதிரி புல்லரிக்கிற மாதிரியான ஒரு அந்த சீன் எடுத்தது ஞாபகம் இருக்கு. இப்போ இன்கேஸ் கிராஸ் ஆகும்போது டிவியில் பார்க்கும்போது அது எடுத்த மெமரிஸ் தான் ஞாபகம் இருக்கு. ஆமாம் சார், என்னென்னா அது ஒரு 10 பக்கம் உள்ள டைலாக்ஸ், பெரிய டைலாக், 10 டைலாக்கு. அது சென்சார்லேயே கேட்டாங்க, என்ன சார் ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி இவ்வளோ லாயர் இவ்வளோ பேசிகிட்டு இருக்காருப்பாங்க. இது அது நான் சொன்னது அப்போது பராசக்தி படத்திலே கலைஞரை எழுதி கொடுத்து சிவாஜி சார் மணிக்கணக்கில் பேசத்தான் செய்வாங்க, அதுக்கு இது கம்மி தான் அப்படின்னு சொன்னாங்க. சென்சாரில் கேட்கும்போது அப்படி சொன்னால் அவங்களும் சிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய டைலாக்கை அதை ஃபுல்லாக இதுதான் இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ், மக்களுக்கு ரீச் ஆகணுங்கிற ஒரு விஷயம் அந்த டைலாக்கில் அடங்கிறதுனால கீழே ஒரு கோட்டு மேலே ஒரு கோட்டா, அப்போ வசதி உள்ளவன் மேல்கோட்டு வரைக்கும் போவோம், வசதி இல்லாத கீழ்கோட்டிலே முடிச்சுட்டு போகிறதா, தீர்ப்பு ஒன்றா இருக்கணும், விசாரணை வேணால் 100 தடவை விசாரிங்க, ஆனால் தீர்ப்பு ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஒரு எமோஷனலாக பேசுவார். அது இப்போ வரைக்குமே அப்ளிகபிள், பார்த்தாலுமே நல்ல ரிலேட் ஆகும். ஆமாம் ஆமாம், இப்போ அதான் சொல்லணும்ல, ஏதோ ஒரு ஆசிரியர் மாதிரி அவருக்கு முன்னாடியே அப்படி அமைஞ்சது. எப்படி அவர் சட்டம் போடுவாரோ, சட்டம் பேசணும்னு படத்தில் நடித்தாரோ அதை அவருக்கு செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இறைவன் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான். ஓகே, ஆமாம். அதனால் அந்த படத்தை டைலாக்கை ஃபுல் நான் தான் அந்த படத்தில் கட் பண்ணி எடுத்தேன். ஓகே ஓகே, எடிட்டிங்கில் பண்ணேன். ஆனால் அவர் ஃபுல் டைலாக்கும் ஃபுல்லாக அந்த 10 நிமிஷம் பேசினார். ஃபுல் அந்த ஆமாம் கொடுத்து அந்த 10 பேஜை ஃபுல்லாக பேசினார், சிங்கிள் டேக். ஆமாம் ஆமாம், அது நான் அப்படியே போடணும்னு நினச்சேன். ஆனால் பட் கிளைமாக்ஸ் டெம்போ வேணுங்கிறதுக்காக அங்கே வில்லன் வரான், அங்கே இது வரான், அப்படி காட்சிக்காக அதை கட் பண்ணி நான் தான் எடிட்டிங்கில் பண்ணது. ஓகே ஓகே, பட் அதனால் அவர் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அது அவர் ஃபேஸ் எண்டில் ஒருத்தன் குரான் கற்றுக்கிறானோ, ஒருத்தர் பகவத்கீதை கற்றுக்கிறாரோ, பைபிள் கற்றுக்கிறாரோ, ஒவ்வொருத்தரும் அடிப்படை சட்டம் கற்றுக்கணும் பாரு. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெரியாதனால தான் அவங்க தப்பு பண்ணுறாங்க. அது அந்த அறியாமையினால தான் போலீஸ்காரங்களும் சரி அவங்களுக்கு பேசுகிறாங்க. அதனால் ஓரளவு பேசிய விஷயங்களை கற்றுக்கிட்டிங்கன்னா மக்கள் சட்டம் இதுதான், இதுபடி மீறக்கூடாது, இப்படி தான் நடக்கணுங்கிற ஒரு நடைமுறைக்கு வரணும்னா அது அவர் எடுத்துக்கிட்டு ரசித்து பண்ணார் அந்த படம். ஓகே, ஆமாம். அது என்னென்னா ஒரு மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அப்பவே வந்த அடிப்படை தான் இன்றைக்கு முதலமைச்சர். ஓகே, இப்போ ஏதோ ஒரு பெரிய நடிகர், உச்ச நடிகர் நடிக்கிற படம், அதில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது மேபி நல்ல விஷயங்களும் நிறைய யூஸ் ஆகும், கான்ட்ரவர்ஷியலாகவும் அது நிறைய போயிடும். அந்த டைம் தமிழ் ரிலீஸ் ஆன டைமில்
அது ஆடியன்ஸ் மத்தியில ரசிகர்கள் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க சார்? சார் அந்த மாதிரி அடிப்படை சட்டம் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப ஏதாவது கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஏதாவது ஆயிடுச்சு அந்த டைம்? எனக்கு தெரியும் அந்த டைம் நான் அதை ஃபேஸ் பண்ணி பார்க்கணும். வருஷங்கள் அதிகமாயிட்டதுனால அது உங்களுக்கு படிச்சு ஞாபகத்துக்கு வர்றதுக்கு கஷ்டம்தான். பட் அந்த படம் பண்ணும்போது அவங்க எதிர்பார்த்தது வேற மாதிரி நினைச்சாங்க. சாங் இருக்கும், ஃபைட்டு, ஓகே, அந்த மாதிரி நினைச்சாங்க. முதல்ல ஒரு பிலாசபி மாதிரி ஒரு தத்துவங்கள், நல்ல விஷயங்கள் சமுதாயம் பண்ணும்போது தேவையான விஷயம். அதுக்கப்புறம் அவருடைய பார்வை வேற பார்வை வந்தது. ஓகே, ஓ இப்படி பண்ணலாம். அப்போ அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க, இவ்வளோ பெரிய கருத்தை விஜயகாந்த் சொல்லலாம், அவர் சொல்லலான்னு. அதுதான் கேட்குறேன். அப்படிலாம் சொன்னேன். ஆனால் அந்த கருத்தை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஒரே வார்த்தை சொல்லியிருக்கலாம் என்கிட்ட, ஐயோ எதுக்கு நான் என்னுடைய ஸ்டேஜ் இது இல்லை, வேற மாதிரி கதை கொண்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆமாம், இனிஷியல் டைம்லேயே அது எப்படி இவ்வளோ பெரிய தைரியமாக பண்ணுறது? உண்மை சார். அவருக்கு ஒரு 20 minutes தான் அந்த லைன் சொன்னேன். அதுலேயே அவர் அந்த ஸ்பார்க்கை பார்த்துட்டு என்ன எமர்ஜென்சி அவர் ஃபாரின் போகக்கூடிய நேரத்தில் தான் அந்த கதை போய் சொன்னேன். ஓகே, ஒரு 15 நிமிஷத்தில் சொல்லிடுறேன், எனக்கு நான் ஏர்போர்ட் போகணுன்னாரு. சொல்லிடுறேன்னு அந்த ஒரு 15 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் தான் சொன்னேன். அதில் அவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படின்னு கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக என்கிட்ட பேசினார். ஏன்னா அவர்கிட்ட நிறைய கதைகள் பேசுவேன், நிறைய அவரோடய நான் இருந்திருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன் ரொம்ப வருடங்கள், அதிகபட்ச வருங்க. ஏன்னா அவருடைய கல்லூரி வாழ்க்கை, ஸ்கூல் வாழ்க்கையிலேருந்தே நான் இருக்கேன், பார்த்ததுனால அவரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஃப்ரீயாக பேசுவார், நல்லா ஜாலியாக பேசுவார். அப்பேற்பட்டவர் கதை பிடிக்கலாம் உடனே பிடிக்கலன்னு சொல்லுவார். அது அவ்வளோ க்ளோஸ்னஸ். அவரை பொறுத்த வரைக்கும் சார் எத்தனையோ டைரக்டர் பண்ணுவாங்க, கதை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார், பிடிக்கலன்னு சொல்லுவார். நான் யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன், இந்த மாதிரி ஒரு 4 நாள் வாங்க, 10 நாள் வாங்க, ஒருத்தர் அழக்களிக்க மாட்டார். ஓகே, டைரக்டாக சொல்லிடுவார், ஸ்பாட், அவ்வளோதான். மனசு வருத்தப்படாதீங்க, எனக்கு பிடிக்கலன்னு தான் சொன்னேன். ஓகே ஓகே. ஆனால் நான் பிடிக்காத படங்கள் பெரிய ஹிட் ஆகிருக்கு, அதனால் உங்கள் படம் கான்ஃபிடண்ட்டாக ஓடும். ஆனால் எனக்கு தான் செட் ஆகலை, எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவமாக பேசுவார். ஓகே, இப்போ இனிஷியல் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்கீங்களா? இப்போ எஸ்ஏசி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருந்த அந்த பாண்டிங், அந்த ஸ்பாட்ல நான் கேட்குறேன். இப்போ நாளைய தீர்ப்பாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் அந்த ரசிகன், அந்த மாதிரியான படங்களாக இருக்கட்டும், அப்படி இருக்கும்போது டைரக்டர் எஸ்ஏசி சார், ஹீரோ விஜய் சார், அந்த பாண்டிங் ஸ்பாட்ல எப்படி சார் இருக்கும்? அது எவ்வளோ ரெஸ்பெக்ட்? அதாவது நான் அவருடைய நான் 12-14 படங்கள் எஸ்ஏசி சார் இருந்தேன். அது புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமாங்கிற மாதிரி இவரை விட அவர் பிரமாதமாக பண்ணுவார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு, அந்த படத்தில் டப்பிங் பேசக்கூடிய ஒரு காட்சி வரும். எல்லாரும் பேசுனாங்கன்னா ஒரு திருப்பு 3 திருப்பு போட்டு பார்ப்பாங்க. சரி, இவர் அப்படி இல்லை. இதெல்லாம் என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம். அது முதல் படத்தில். ஆமாம், முதல் படத்தில் ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம். அவர் பாடகர், நடிகர், அந்த ஆடுறது, டான்ஸுக்கு எல்லாமே பண்ணாலும் இந்த டப்பிங் இருக்குல்ல, எல்லாருமே அந்த கூர்ந்து கவனித்து 3 முறை எடுத்து தான் சரி சார் டேக் போடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, ஒரு ட்ரிப் பார்த்துட்டு அந்த ரீல் ஃபுல்லாக பார்த்துட்டு டேக் போங்க. எனக்கு ஆச்சரியம், இது எப்படி ஒரே ரீல் எப்படி பேசுவார்? கண்டினியூவாக 10 நிமிஷம் பேசுகிறார் சார் டப்பிங்கு. அந்த மாதிரி அவருடைய பிள்ளைங்க சொல்கிற அளவுக்கு அவர் அந்த 1ன்னா 10 செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு தன்னை மாற்றிக்கிட்டார், கொண்டு வந்துட்டார். அதனால் அவரே சொல்லுவாங்க, எங்கள் டேரக்டரை பெருமைப்படுற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த இதில் மாற்றி காட்டார். நடிகர்னா நடிகராக மாறிடுவார். ஓகே, ஆமாம். இப்போ மக்கள் முதல்வரே மாறுவார். ஸோ அந்த மாதிரி என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, இப்போ சார், இப்போ நாளைய தீர்ப்பில் ஒரு மாதிரி ஆக்டிங் இருந்திருக்கும், அடுத்த படத்தில் ஒரு மாதிரி ஆக்டிங் இருந்திருக்கும், கொஞ்சம் எவால்வ் ஆகியிருந்திருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் லைவாக பார்த்துருக்கீங்களா சார்? அது எப்படி சார் இருந்திருக்கு? இப்போ நாளைய தீர்ப்பில் ஏதோ ஒரு சீனு இப்போ ஓரளவுக்கு இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிற டைமில் மேபி அடுத்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ஆச்சரியப்படுத்திருக்கலாம். ஆமாம் சார், சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைவாக பார்த்துருக்கேன். இல்லை, என்ன தெரியுமா சார், அவர்கிட்ட நான் முதல் படத்தில் எப்படி பார்த்தனோ அதே சாயல் தான் அவருடைய நிறைய அவருடைய ஒரு 20 படங்கள் வரைக்கும் கூட ட்ராவல் பண்ணும்போது நான் பார்த்தது, எந்த ரியாக்ஷன் இருக்க மாட்டார் சார். அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த கதையை உள்வாங்கிறதுல மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு விமர்சனம் பண்ணுறதோ அதை பற்றி பேசுறது இல்லை. இந்த கதைக்கு நான் ஆக்ட் பண்ண போகிறேன், அதோட பெர்ஃபார்மன்ஸை என்ன பண்ணணும், இந்த சீனை எப்படி டெவலப் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணால் ஆடியன்ஸு இது பிடிக்கும், நம்ம ரசிகர்கள் எப்படி பிடிக்குங்கிற வரைக்கும் அவர் அந்த எந்த துறையினோ அதில் அந்த எந்த கதை நீங்கள் சொன்னாலும் சரி, அது நாளையத்தை பண்ணாலும் சரி, துப்பாக்கியாக இருந்தாலும், கத்தியாக இருந்தாலும், அந்த வருஷம் வரைக்கும் சரி. ஓகே, நான் நினச்சேன் சார் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படி இருந்திருப்பார். நீங்கள் சொல்கிற பார்த்தா ஆரம்பத்தில் அவர் அது டெடிகேட் சார், ஒரு மனுஷனுக்கு டெடிகேஷன். அது அந்த படம் பெரிய ஹிட் ஆனாலும் சரி, அதே எஃபெக்ட் தான் போடுவார், அதே இன்வால்மெண்ட் தான். அந்த படம் ஃப்ளாப்பாக இருக்கலாம்,
இல்லை அது சுமாராக தான் போயிருக்கலாம். அதே எஃபெக்ட் தான். கொஞ்சம் சேம் தான். அதில் எந்த படமும் அவர் வித்தியாசம் பார்த்ததில்ல. ஏன்னா எல்லா கதையும் அவர் பிடிச்சி தான் பண்ணுறாரு. அதனால் அதில் எந்த இது இல்லாத அளவுக்கு படத்துக்கு படம் அவருடைய ரசிகர்கள் கூடுறாங்க, அவருடைய சம்பளம் கூடுது, அவருடைய படங்கள் வெற்றி ஆகிட்டு இருக்கு. ரசிகர்களும் இன்னும் கூடிட்டே இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் ஆமாம் மக்களே 2.5 கோடி மக்கள் வந்துட்டாங்க. சொல்லுவாங்க ஓட்டு சதவீதமே எவ்வளோ, அதான் 2.5 கோடி மக்கள் மேலே ஓட்டு சதவீதம் பண்ணியிருக்காங்கன்னா சின்ன விஷயம் இல்லை. இது யாரும் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். இன்னைக்கு விஜய் சார் விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு வர்றது யார் கற்பனையை கூட நிறைய பேர் பார்க்காத ஒரு விஷயம். இது அவருடைய உழைப்புக்கும் முயற்சி கொடுத்த இறைவனுடைய கிஃப்ட்டு. மக்கள் அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. அதான் நிறைய பேர் சொன்னாங்க வேட்பாளரே யாரும் தெரியாது. அதை சொல்லலை, சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சது தான் சார் உண்மை. வெற்றிங்கிறது சும்மா தலைவர் கட்சிங்கிறத மீறி அது சொல்லுவாங்கள்ல, நம்ம ஹார்ட்டுக்குள்ளே வந்துட்டாருமாங்களே, இதயத்துக்குள்ளே அப்படி வந்தவர் தான் இந்த சிஎம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நெகட்டிவ் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே அவர் பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. நான் அது பர்சனலாக உங்கள்கிட்ட கேட்குறது. இப்போது நெகட்டிவிட்டி அது ஓகே, பர்சனலாக அவர் கெரியரில் அட்டாக் பண்ணுறது ஓகே. பர்சனல் நிறைய அட்டாக் பண்ணாங்க. அதாவது அரசியல் ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவரோட பர்சனல் லைஃப் உள்ளே போயிட்டு நிறைய பேர் அது பண்ண விமர்சனம் பயங்கரமாக பண்ணது. அது உண்மையோ பொய்யோ, இது ஒன்று இது பேசினா நம்ம ரீச் ஆகும் மக்கள் மத்தியில் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச ஆரம்பித்தாங்க பர்சனல் அட்டாக் பண்ணி. அதை நீங்கள் ஒரு இயக்குனராகவும் சரி, அண்ணனாகவும் சரி, பிரதராகவும் சரி, விஜய் அவர்கள் அவருடைய சினிமா கரியரும் பார்த்தது, அரசியலுக்கு உள்ள நுழையும் போது அவர் பார்க்குறேன். யாருமே இப்படி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய பிடிச்சது சரித்திரம், உலக சரித்திரமே கிடையாது, உலகத்தில் கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய விஷயம். அப்படிங்கும்போது அவர் எந்த அளவுக்கு நசுக்கலாங்கிறது தான் எல்லாரும். ஒரு சின்னது மீடியா ஊடகம் எல்லாமே அவரை குறை சொல்லாத யாராவது ஒருத்தர் உண்டா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செல்ஃபோனை எடுத்தாலே சரி, ஊடகம் எடுத்திங்கன்னா அது விஜய் அவர்கள் இல்லாததே கிடையாது. யார் எடுத்தாலும் விஜய், யார் பேசினாலும் விஜய் விஜய் சொல்லுங்களா. அந்த இதில் விமர்சனம் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருக்குன்னா அது கிடையாது, நெகட்டிவ். அவர் வந்தால் அவர் பர்சனல்லேருந்து பொது வாழ்க்கை வரைக்கும் அவரை கிரிட்டிசைஸ் தான். ஆனால் ஒரு சலனமும் இல்லை. பார்த்தீங்களா, எந்த பேசினாலும் அதே போல்ட்டு அதே பேச்சு, பதவி ஏற்கிற வரைக்கும் அதே தான் அப்படி தான் இருக்காரு. அதனால் அவர் இறைவனர்களால் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடையும் நீண்ட நாட்கள் தமிழக மக்களுக்கும் சரி நல்லாட்சி கொடுக்கணும், அவர் நல்லபடியாக இருக்கணுங்கிறத நான் மனதார வாழ்த்துக்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Kirigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.